வீராவை நிற்க வச்சுட்டு போயிட்டனால அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்துட்டு தைரியமாக தானே இருப்பேன், நீ கவலைப்படாதானே, டியூட்டியில் நான் பார்த்துப்பேன் உன்னோட தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு சண்முகமும் ஃபோனை வச்சுட்டாரு. இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே டிஏஜி வந்து அவங்க பையனை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் பையன் வந்து யாருக்கும் தெரியாமல் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் டிஏஜி சொல்லி கொடுக்குறது என்னன்னா, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மருமகளாக வச்சு இந்த வீட்டில் வந்துட்டு அவளை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பையன் அவங்க சுட்டு கொண்டு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. துப்பாக்கியை காணும்னு சொல்லிட்டு அவங்க பையன் போனோன்னே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் அவளை கொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் தேவையில்லை, கொல்றது வந்து எப்போது கொண்டுட்ருக்கலாம், அதை பண்ணக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி செய்ய, அவளை லவ் பண்ணேன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிடுறாரு. அப்புறமா வீரா கிட்டே யதார்த்தமாக அங்கே போகிற மாதிரி போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்காங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன், கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா, நான் சண்முகத்தோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சண்முகமாக அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஃபோன் வந்துட்டு அதுக்கப்புறமா இவரே சொல்கிறாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு இந்த லவ் குவெல்லாம் செட் ஆகாது, எனக்கு போலீஸ் வேலை தான் முக்கியம், அதை வந்துட்டு எங்கள் அண்ணன் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு, மாப்பிள்ளை பார்க்குறது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அண்ணன் பண்ணுறது, அண்ணன் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னால் நான் பண்ணிப்பேன், நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அண்ணன் வந்துட்டு அதாவது சண்முகம் ரொம்பவே ஃபீல் ஆகி சந்தோஷமாயிறாரு. கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துட்டு சரி நான் போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நான் ஆம்புலன்ஸ்லேயே போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டிஏஜியோட பையனுக்கு செம மொக்க வாங்கிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் டிஏஜியை பார்க்கறதுக்காக வந்துட்டு சவுந்தரபாண்டி வராரு. அங்கே வந்தால் வந்துட்டு ஆல்ரெடி ரத்னாவோட ஹஸ்பண்ட் வெங்கடேஷன் இருக்கிறாரு. இவன் இங்கேன்னு சொல்லி கேட்க அவனும் நம்மளோட ஆள் தான் அப்படின்னு டிஏஜி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான் நிறைய போடணும், நம்ம கூட பலம் இருக்கிறது தான் செய்தி, இத்தனை பேர் இருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு சண்முகமும் பரணியும் வராங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவர் ஷாக் ஆகிட்டு போயிட்டு வெங்கடேஷனும் சவுந்தரபாண்டியும் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க ஷோஃபா பின்னாடி இருந்துட்டு. அப்புறம் சண்முகம் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு, கனி வரைஞ்ச ஃபோட்டோவை ஹெல்ப் பண்ண சொல்லி இவனை கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு சொல்லி. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.